நீங்க சொல்லும்போது எனக்கு புரியுது. தேவையில்லாத ஃபேட்ஸ்லாம் எடுக்கறக்கு இது ஒரு ஒரு ம். ஒரு வே அப்படின்னு சொல்லிட்டு. இதனால நெறைய நான் பார்த்துருக்கேன். பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறம் வந்து லேடீஸ் வந்து நெறைய பேரு உடம்பு போட்டுருவாங்க. ஃபேட் ஆயிருவாங்க. ஆ. ஸோ அப்ப அவங்கலாம் வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணாம இருந்து ஸ்மார்ட்டா இருக்கே, இந்த வழிய நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வரக்கு வாய்ப்புகள் இருக்கா? சி இது லிப்போசக்ஷன் வெயிட் லாஸோட ப்ரொசீஜர் இல்ல. ம். அதுதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் அங்க அண்ட் ஒரு ஃபார்மஸ்ட். குழப்பம். அது வந்து லிப்போசக்ஷன் பண்றது வெயிட் லாஸ்க்காக கூடிய பண்ற ப்ரொசீஜரே கிடையாது. இது பாடி கான்டூரிங்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ம். ஒருத்தருக்கு ஷேப் வேணும். லைக் லாட் ஆஃப் மூவிஸ்ல எஸ். போறாங்க. ஒரு மாடலிங் இம்மீடியட்டா இண்டஸ்ட்ரி. இது தேவை இருக்கு. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல ஸ்கார் இல்லாம பெருசா அப்டாமினோபிளாஸ்டின்னு பண்ணுவாங்க. அது வயிறு கிழிச்சு எக்ஸ்ட்ரா கொழுப்பெல்லாம் நம்ம எடுத்து ரிமூவ் பண்றது. தோலோட எடுக்குறது. ம். இது அது மாரி பெருசா ஸ்கார் இல்லாம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். பாடி ஷேப்ப வந்து நம்ம ரீட்டெயின் பண்றதுக்கு, ஆர் நம்ம தேவை இருக்க மாரி ஒரு ஷேப்ல கொண்டு வந்து பண்றதுக்கு ட்ரை பண்றது. ஓகே. என்னோட பாஸ் நான் யார்கிட்ட கத்துக்கிட்டேனோ, அவங்க வந்து ஹி கேன் மேக் 6 பேக்ஸ் வித் இட். ஓ! சூப்பர். லிப்போசக்ஷன்லயே பண்ணி அந்த ஃபேட் பிளேஸ்மெண்ட்ட கரெக்ட்டா வச்சுட்டு 6 பேக் ஒரு லுக்கே குடுக்கக்கூடிய அபிலிட்டி கூட இருக்கும் லிப்போசக்ஷன் பண்ணா. ஆ. ப்ராப்பரா பண்ணா.